வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அந்த யோகா இருக்கு இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும். அதே சமயத்தில் பலாபலன்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன், அதாவது பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது தை மாசத்தோட பாதியில இருந்து மாசி மாசத்துல தை மாசத்தோட செகண்ட் ஹாஃபும் மாசி மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்க போறோம். பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, மேஷத்துல குரு இருக்கிறார், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது ஆண்டு கிரகம். பிப்ரவரி மாசம் குரு பயிற்சி கிடையாது. அதே சமயத்துல கும்பத்துல சனி இருக்கிறார். அவரும் பிப்ரவரி மாசம் பெயர் போறது இல்லை, கும்பத்திலே தான் இருக்க போகிறார். ராகு மீனத்தில் இருக்கிறார், கேது கன்னியில் இருக்கிறார். வெரி குட். இப்போ மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கார். அதே சமயத்துல சுக்கிர கிரகமும் தனுசுல இருக்கு, செவ்வாய் கிரகமும் தனுசுல இருக்கு. இந்த 3 கிரகமும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது. சூரியன் முதல் பகுதியில், அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவர் மகரத்தில் இருக்கிறார். சற்று பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவரு கும்பத்துக்கு போறார். அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதத்தில் 2வது நாளே பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி 6ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர கிரகமும் பாத்தீங்கன்னா இடம்பெறுகிறார். எங்க மகரத்துக்கு இடம்பெறுகிறார். அங்க காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த 3 கிரகமும் சேருகிறார்கள். சரி, பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது தை மாசம் முடியும் பொழுது மாசி மாசம் முதல் நாள் பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்துக்கு போகிறார். இந்த ஒரு இடம் கிரக பெயர்ச்சி நீங்க நோட் பண்ணணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த 18 நாட்கள்ல புதன் மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள என்ட்ராகிறார். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த இடம்பெயர்ச்சி, இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு மாறுறது எந்தவித தாக்கத்தை ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம பார்க்க போறோம். மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2024 மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா மகர ராசியோட அதிபதியாகிய சனியை பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ஆட்சியோட இருக்காரு. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்காரு. இப்ப ஜனவரி மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் 3மே 12ஆம் பாவத்துல 12ஆம் வீட்டுல மகர ராசிக்கு இருந்தது. இப்போ பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா எல்லாமே ராசிக்குள்ளேயே வருகிறார். ஒரு நல்ல அமைப்பு தான். இப்போ பாத்தீங்கன்னா லைஃப்ல இது வரைக்கும் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற சில விஷயங்கள்லாம் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். புத்தி கூர்மை அதிகமா இருக்கும். மாணவர்கள், குறிப்பா மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நல்லா படிச்சு சில விஷயங்கள் புரியாத விஷயங்கள்லாம் படிச்சுக்கூடிய அமைப்பு இருக்கு. பிப்ரவரி மாதத்தை அவங்க ஏப்ரல் மேல எழுதக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மாணவர்களுக்கு, மகர ராசிக்காரர்கள் நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா புதன் லக்ன ராசிக்குள்ளேயே நல்ல ஒரு சுபத்தன்மை பெறுகிறார். அதே சமயத்துல செவ்வாய் வருவதும் பாத்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சுக்கிரன், ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரனே ராசிக்குள்ள வருவது பாத்தீங்கன்னா மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு இதுவரைக்கும் இருந்த சோர்வு நீங்கி ஒரு புதிய ஒரு எண்ணங்கள், ஆரோக்கியமான எண்ணங்கள், ஒரு கிரியேட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ், அதே சமயத்துல நண்பர்கள்,
குடும்பத்தார்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி என்னங்கிறது புரிஞ்சு கொஞ்சம் சமரசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு மாதமாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்ல ஒரு அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு நல்ல பலன்கள் மகர ராசிக்காரர் பெற போகிறார்கள் தெரியும். அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து கடந்த 3 வருடமாக ஜென்மசனி தாக்கத்தில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் இன்னுமே கொஞ்சம் பெட்டரான சில அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சில திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தொழிலதிபர்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பும், அவங்களுடைய வேலையை வந்து கொஞ்சம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனசுல சந்தோஷமும் ஃபேமிலியில் ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கிரகம் ராசிக்குள்ளேயே வர்றது ஒரு நல்ல அமைப்பு. கண்டிப்பாக மகர ராசிக்காரனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, எல்லா விதத்திலையும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைகிறது. சந்திராஷ்டம நாட்களாக பிப்ரவரி 23, பிப்ரவரி 24 நாட்கள் வருகிறது. இந்த 23, 24 நாட்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதும், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறதும், லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகக்கூடிய அமைப்புகளையும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து அப்போ ஸ்டேபிளா இருக்காது. ஸோ பிப்ரவரி மாதம் 2024 வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க. இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான் ஒழிய, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும். இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பயிற்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் நீங்க எடுத்துக்கணும். அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் பார்க்கறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே, கெட்ட பலன்கள் தான் அதிகமா நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸ்ல போடுறாங்க. இது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபுக்திகள் நடக்காம ஒரு இக்கட்டான ஒரு 6ஆம் வீட்டோ 8ஆம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய திசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான, அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிகம் நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.